இப்போ இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மேடைகளில் பார்த்துருக்குறோம். திமுக சார்ந்த மேடைகள்லையும் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருந்தாரு. இந்த மாதிரியான போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதிமுக நிகழ்வுகளில் பங்கேற்கிறாரு. அதிமுக மேடைகளில் நேரடியாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. ஜானகி அவர்களுக்கான வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பார்க்கும்போது இது என்ன காரணத்தினால ரஜினிகாந்த் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கணும். ஏங்க படம் ஏதோ வருதா? இப்போ லேட்டஸ்ட்டாக வருதா? இல்லை சார், இப்போ எதுவும் ரிலீஸ் இல்லை சார். ஏங்க இந்த கூலியே எதுவும் ஒன்று வரப்போதுங்க. ஓகே, எப்போ வருது? அது இன்னும் டேட்டு சொல்ல சார். சரி, டேட்டு சொல்லு. அது வரைக்கும் காலாட்டணும்ல. அப்படியே ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அப்படியே காமிச்சு, பொது சேவை மாதிரி காமிச்சு, ரஜினிகாந்த் ஒரு நாள் நான் கை காட்டுகிறவர், அவர் சொன்னார்ல ரஜினி நான் கை காட்டுகிறவர் தான் தலைவர், கட்சி ஆரம்பித்து அப்படியே போய் ரஜினி ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க 4 முறை தான் வந்திருக்கேன், இதோட 4வது முறை வந்திருக்கேன். இதுக்கு முன்பு என்னுடைய மகளோட திருமணத்துக்காக வந்திருந்தேன், அதற்கு முன்பு சந்திப்பு வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் சந்திப்புகள் வேறையா இருக்கும்போது தேர்தலில் கமலஹாசன் எம்பி ஆக போறாரு, தேர்தலில் விஜய் அவர்கள் வராங்க அப்படிங்கும் போது இவரும் ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்னு பார்க்க முடியுமா? இவர் ஆதரவு நிலைப்பாடு தான் 98 வெளுத்து போச்சு. 96 ஆதரவு கொடுத்தாரு. அதை அவர் நினைச்சிட்டாரு நம்ம ஆதரவு கொடுத்தனால தான் திமுக ஜெயிச்சதுன்னு. அவரு கலைஞருக்கு என்ன ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வரான், ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரட்டுமே, நண்பர் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு போயிட்டார் கலைஞர். அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரே ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் போய் பார்த்தோன்னா 1 மணி நேரத்தில் எம்ஜிஆர் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. அது ரஜினி படத்தில் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட மண்டபத்தை கட்டி முடிக்கும் பொழுது ஜெயலலிதா இருக்காங்க, எம்ஜிஆர் இல்லை. மன்னன் படத்துக்கு அப்புறம் தானே இதெல்லாம், மன்னன் பட நேரத்தில் தானே அந்த மண்டபம் இது பண்ணுறாங்க. 90கள் நினைக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மேடைகளில் பார்த்துருக்குறோம். திமுக சார்ந்த மேடைகள்லையும் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருந்தாரு. இந்த மாதிரியான போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதிமுக நிகழ்வுகளில் பங்கேற்கிறாரு. அதிமுக மேடைகளில் நேரடியாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. ஜானகி அவர்களுக்கான வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பார்க்கும்போது இது என்ன காரணத்தினால ரஜினிகாந்த் இந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்க முடியும். ஏங்க படம் ஏதோ வருதா? இப்போ லேட்டஸ்ட்டாக வருதா? இல்லை சார், இப்போ எதுவும் ரிலீஸ் இல்லை சார். ஏங்க இந்த கூலியே எதுவும் ஒன்று வரப்போதுங்க. ஓகே, எப்போ வருது? அது இன்னும் டேட்டு சொல்ல சார். சரி, டேட்டு சொல்லு. அது வரைக்கும் காலாட்டணும்ல. அது யார் ராகிறா? ஜெயலலிதா பிறந்த நாள். சரி, ரைட்டுமா தீபா ஏற்பாடு பண்ணி வர்றேன். என்ன சொல்கிறாரு? தீபா கூப்பிட்டாங்க. அந்த தீபாலாம் ஒரு ஆளா ரஜினிக்கு? ஜானகி அம்மா பற்றி ஒன்று போட்டார். தான் இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து. அதனால் ரஜினிகாந்தோடைய மூமெண்ட் எதையுமே கணக்கில் வச்சுக்காதீங்க. இந்த தொடக்கத்தில் பிஜேபியோட அரசியலை தான் அவர் கையில் எடுக்கிறாரு, அதுதான் பண்ண வர்றாருன்னு ஒரு விமர்சனம் நடந்தது. அதன் பிறகு திமுக மேடையில பார்க்க முடிஞ்சு, இதன் பிறகு திமுக மேடையெல்லாம் சும்மா அது ஏவா வேலை. என்ன காரணத்தினால செய்யறாரு சார் ரஜினிகாந்த் அவர்கள்? ரஜினி லைம் லைட்ல இருக்கணும். படம் வருதா அந்த டைம்ல எதையாவது பண்ணணும். இந்த அரசியல் பின்னணி எல்லாம் இதுல இல்லையா? ஒரு மண்ணும் கிடையாது. தெளிவான ஆள். நீங்கள் எப்போ அவர் ஆசைப்பட்டாருன்னா ஷோ இருக்கிற வரைக்கும் அவரை தடுத்து வச்சுருந்தார். நீ அதுக்கு லாய்க்கு இல்லை, தயவு செய்து இந்த வேலை பண்ணாதுன்னு. ஜெயலலிதா இறந்தப்போவே 2 நாள் கழிச்சு ஷோவும் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ரஜினி மண்டைக்குள்ளே பூந்து அப்படியே ஏற்றி விட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்சிகள் திராவிட கட்சிகளை வீழ்த்தணுமா வேணாவா? அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஆன்மீக அரசியல்னு கொண்டு வாங்க. நீங்கள் வர வேணாம், நீங்கள் அப்படி கை காட்டுங்க, அவரை முதல்வர்னு சொல்லுங்கள். நீங்கள் வெறும் கட்சியை மட்டும் மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் இவரை நம்பி இறங்கிட்டார். இவர் கை காட்டுறதுக்காக ஒரு ஆளை கொண்டு வந்தாங்க, விஆர்எஸ் கொடுத்து கூட்டு வந்தாங்க. அவர் வந்தோன்னே கொஞ்ச நாள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு பொது சேவை மாதிரி காமிச்சிக்கிட்டார். அப்போ தான் நான் அவரை பேட்டி எடுக்கிறேன். முத என்னங்க ஏங்க விஆர்எஸ் கொடுத்துட்டு வரீங்க? இல்லை சார், நான் தமிழ்நாட்டுக்கு இதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ரஜினி கூடலாம் இணையறதா? அப்படிலாம் இல்லை சார், நான்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்படி ஆனால் அவருடைய பேக்ரவுண்டு ஆர்எஸ்எஸ். வேறு அண்ணாமலை தான் சொல்கிறேன். அப்படியே ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி அப்படியே காமிச்சு, பொது சேவை மாதிரி காமிச்சு, ரஜினிகாந்த் ஒரு நாள் நான் கை காட்டுகிறவர், அவர் சொன்னார்ல ரஜினி நான் கை காட்டுகிறவர் தான் தலைவர், கட்சி ஆரம்பித்து அப்படியே போய் ரஜினி ஆன்மீக அரசியல் அதுன்னு போயிட்டு அண்ணாமலை கை காட்டுவார். அண்ணாமலை முதல்வர் ஆகிடுவார் ஜெயிச்சா. அப்படி கணக்கு போட்டாங்க. அதுக்கு இங்கே கீழே ஏதாவது இருக்கணும்ல. அப்போவும் இதே தாங்க சண்டை. இப்போ நான் தாவேக்காக்கு என்ன சொல்கிறேனோ இதே கேள்வி நான் ரஜினி ரசிகராக இருந்து என்னுடைய பல நண்பர்கள் தீவிர ரசிகர்களாக இருக்கவர்கள் ரஜினி கட்சி ஆரம்பித்தோன்னே அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், நம்புங்கள் நாராயணன்ற மாதிரி பேசுனாங்க. அப்போ நாங்களாம் கேட்டது, ஏன்பா எப்படி பண்ணுவீங்க? கீழே எங்கே இருக்கிறாங்க ரசிகர்கள்? எல்லாம் 50 வயசை கடந்தது. முதல்ல ஒரு அரசியல். இப்போ விஜயகாந்த்னா அவர் ஒரு செட்டப்போட வந்தார், எம்ஜிஆர்னா ஒரு செட்டப்போட வந்தார். அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? வெறும் மன்றத்தாளில் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எவனாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவனை கொண்டு போய் பொதுச்செயலர் ஆக்குவான் நான் மன்றத்துக்கு? இந்த யார் அது
ராஜ்மகாலிங்கன்னு ஒரு ஆளை. ரஜினி பண்ணார்ல, கமல்ஹாசன் பண்ணார்ல, ஊரில் இருக்கிறவங்களாம் வரி அனிவா எங்கே சார் உங்கள் வீட்டுக்காக நான் கேஸ் சிலிண்டர் போட்டுக்கிட்டு அப்போ வா நீ இன்னையிலேருந்து கேஸ் சிலிண்டர் அணி சார், இந்த சரி நான் பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறேன் வா நீ இன்னையிலேருந்து போக்குவரத்து அணி சார், நான் வந்து வாட்ஸ்அப்பில் அரிய பல கருத்துக்களை பேசுவேன் நீ வாமா நீ வந்து மதுரவாயில் கேண்டிடேட்டு அது தோத்தவனை ஓடி போயிடுச்சு டிஎம்கில் போய் நீ ஐடிவிங்கில் ஒரு ஆளாக இருக்குது. இந்த மாதிரி வாய் விற்பனர்கள், சினிமா பிரபலங்கள், ஓய்வு பெற்றோர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்சி நடத்தினார்ல கமல். என்ன நடத்தினாலும் அவரை சுற்றி தான் இருக்கணும்னு பார்த்தாரா? என்னைக்காக ஒரு நாள் இவர் வந்து அரசியல் பண்ணுவார். போச்சா ஒன்றுலாம் போச்சா? இப்போ நான் தோல்வியடைந்த அரசியல்வாதி என்று சொல்கிறார்கள் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்காரு. தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதி தான், அதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? இவர் ரஜினி ஒரு ராஜ்யசபா சீட் இருக்குது தானே சார், அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் இருக்கு, எம்பி ஆக போகிறாரு. அதனால ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தமா? போய் காலில் ஊந்தீங்க, டார்ச்சை வச்சு டிவியை உடச்சிங்க, அப்புறம் அவங்ககிட்ட போய் நின்னீங்க, உங்கள் மரியாதை போச்சு இல்லை? கமலுக்குன்னா எப்படி மரியாதை இருக்கும்? சினிமாவில் இருக்கிறவரையும் கமல்னா அவ்வளோ மரியாதை. ஹார்மோனி இந்தியான்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க 92 பாபர் மசூதி இடிச்சப்போ. என் ராம் தான் அது தலைவர். கமல் உட்பட பலரும் அதில் இருந்தாங்க. அப்போ பிரதமர் நரசிம்மராவே நேருக்கு நேராக கமல் கேள்வி கேட்டார். அங்கே அயோத்தியில் என்ன நடக்குதுன்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபேமஸான அது மாதிரி கேட்டு பிரதமரே கேட்டார்ப்பா அப்படி. அப்படிப்பட்ட கமல் அரசியலுக்கு ஆரம்பித்தோன்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தை வாய் திறந்தோன்னா ஐயோ என்னப்பா நீ எப்போ சாவன்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி பேசாத வரைக்கும் ஓகே, பேசணும்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் சந்திப்பு நடந்தது பிறகு கூட அது கூட இந்த தேர்தலை அரசியலை தாண்டி அதெல்லாம் விட்டுருங்க. சீமான் தான் அடுத்த வருஷம் பிஜேபியுடைய முதல்வர் கேண்டிடேட் இப்படிலாம் எழுதுறானுங்க லகுட பாண்டிகள். எல்லாமே ஹம்பக், எல்லாமே காமெடி. ரஜினி போய் இவரை சந்திச்சாருன்னா ஏன்னா வேறு ஏதாவது எழுதி ஆகும். அப்போ ரஜினி சீமான் சந்திப்பு பாஜகவுடைய அசைன்மெண்ட்டா? இவர் அதிலிருந்து தான் பார்த்தீர்கள் என்றால் சீமான் வலதுசாரி கருத்தை அவரும் அதுக்கேற்ற மாதிரி சங்கீனா தோழன்ட்டு போயிட்டாப்புல. உடனே பார்த்தீங்களா ரஜினி சந்தித்தவொன்னே இவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னு. அவர் மறுநாள் இப்போ பாஜக பல இது திட்டுறாரு, மொழி கொள்கையிலே திட்டுறாரு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே ஓரம் தள்ளுவாங்க. பார்த்தீங்களா இது பண்ணுறாரு. அதனால் இது எல்லாமே இவர்கள் சொல்வது எல்லாமே. ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு சொல்கிறாங்க 4 முறை தான் வந்திருக்கேன், இதோட 4வது முறை வந்திருக்கேன். இதுக்கு முன்பு வந்து என்னுடைய மகளோட திருமணத்துக்காக வந்திருந்தேன், அதற்கு முன்பு சந்திப்பு வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சந்திப்புகள் வேறையாக இருக்கும்போது தேர்தலில் கமலஹாசன் வந்து எம்பி ஆக போகிறாரு, தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வராங்க. அப்படிங்கும் போது இவரும் ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்னு பார்க்க முடியுமா? இவர் ஆதரவு நிலைப்பாடு தான் 98 வெளுத்து போச்சு. 96 ஆதரவு கொடுத்தாரு. அதை அவர் நினச்சிட்டாரு நம்ம ஆதரவு கொடுத்தனால தான் திமுக ஜெயிச்சுதுன்னு. அவர் கலைஞருக்கு என்ன ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வரான், ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரட்டுமே, நண்பர் ரஜினிகாந்த் அப்படின்ட்டு போயிட்டார் கலைஞர். 98 பாஜக அதிமுக ஒன்று சேர்றாங்க. 96 எப்படிப்பட்ட தோல்வினா ஜெயலலிதா நின்ன 2 தொகுதியிலையும் தோற்று போயிட்டாங்க. மொத்தமே 4 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க அதிமுகவில். அப்படிப்பட்ட படுதோல்வி அடைஞ்ச ஜெயலலிதா எல்லாரும் விட்டு போட்டு ஓடிட்டாங்க. இப்போ இருக்கார் ராஜா கண்ணப்பன் உட்பட எல்லாரும் விட்டு போட்டு ஓடிட்டாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா 2 வருஷத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட தமிழ்நாடு? வலதுசாரி அரசியலுக்கு எதிரான தமிழ்நாடு. வாஜ்பாயோட கூட்டணி வைக்கிறாங்க. 98 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க, எம்பி சீட்டு. இவர் 9 மீதிக்கிற 9 சீட்டு இவர் ஜெயிக்கிறார், டிஎம்கே கூட்டணி. அப்போ என்ன சொல்லுவீங்க ஜெயலலிதாவை? ரஜினி வரார் மொட்டை அடிச்சுட்டு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொட்டை அடிச்சு தப்பி போட்டவர். என்ன கேட்டால் தூங்கிட்டேன், சலூனில் போய் தலையை தூங்கிட்டா மொட்டை அடிச்சு விட்டான். நான் என்ன சொன்ன புரியல. வந்து வாய்ஸ் கொடுத்தாரு, ஒன்றுமே நடக்கலையே. அவர் வாய்ஸ் கொடுத்துருந்தா 39 சீட்டு டிஎம்கே ஜெயிச்சிடணும்ல. அதற்கு பிறகு 2004 திமுக கூட்டணியில் பாமக எதிராக இவர் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. திமுக கூட்டணி ஜெயிக்கிட்டோம், பாமக 6 தொகுதியில் மட்டும் தோக்கடிங்கன்னாரு. சொன்னதுக்காக 6 தொகுதியில் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. அப்போ தான் ரஜினிக்கு தெரிஞ்சது இல்லை, அரசியல் வேற, சினிமா பிரபலன்றது வேற. ஆனால் 234 நிற்கிறேன்னு சொன்னார் சார் இப்போ சமீபத்தில். அந்த அந்த பாடம்லாம் அவருக்கு தெரியாது. யார் நிற்கிறேன்னு? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறோம், 234 தனித்து நிற்க போகிறோம். அப்புறம் ஏன் நிற்கல? அப்புறம் ஏன் அரசியலுக்கே வரல? ஏன்னா அவர் உண்மை தெரிஞ்சிச்சு. நம்மளை கொண்டு போய் முட்டு சந்தில் விட போகிறாங்க, நம்ம வாட்டில் நிம்மதியாக படம் நடிச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்குறோம், இவங்க கூட இறங்கினா எல்லாருடைய விருப்பையும் சம்பாதிக்கணும். இன்னும் நமக்கு சப்ஜெக்ட்டு பல விஷயங்கள் தெரியல, அதனால கோவப்படுறோம். இவ்வளோ நாள் வாங்கி வச்ச நல்லா பெருங்கெட்டு போயிடும். இது எல்லாம் சேர்ந்து நம்மளை எங்கேயாவது கொண்டு விட போகிறாங்க. அதனால் கொரோனாவை காரணம் காமிச்சு ஒரு அடிப்பம், ஒரு பேக் சம்மர் சாட்னு அடிச்சாரு. பேக் சம்மர் சாட்டு யாரோ பேசி பார்த்தாங்க, ஐயா சாமி காலை உடைய உடம்பு சரியில்லை வேணான்ட்டு ஒதுங்கிட்டார். சரி இவங்க பார்த்தாங்க, எப்பா அண்ணாமலை
பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை, குஷ்பு எல்லாம் ஒரே டைமில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை தொடர்கிறார். இப்போ 4 முறை சந்திச்சார்னு சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ சந்திச்சது வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க, அவரோட பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு முன்பு சந்தித்தது வந்து அரசியல் காரணங்கள் பின்னணியில் இல்லையா சார்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு, அரசியல் இல்லை, ரஜினிகாந்த் திரைத்துறையில் வருவதற்கு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு படம் ஜெயலலிதாவோட நடிக்கிறதா இருந்தது. அப்போ ஜெயலலிதா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்போ இவர் போய் போயஸ் கார்டன் பார்த்தேன். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால ஜெயலலிதா மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடிக்கலை. ஒருவேளை அது நதியை தேடி வந்த கடல் படமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரத் பாபு அதுக்கப்புறம் ஹீரோவாக நடித்தார். அதற்கு பிறகு பில்லா படத்தில் 2 பேரும் நடிக்கிறதா இருந்தது. பாலாஜி வந்து ஜெயலலிதாவுடைய சகோதரன் மாதிரி. ஜெயலலிதா பாலாஜி இறந்தப்போ வேலூரில் பிரச்சாரத்தில் இருக்காங்க. நேராக அங்கேருந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பேட்டியே கொடுத்தாங்க பத்திரிகையாளர்கள். ஜெயலலிதா பேட்டி கொடுத்தெல்லாம் ரொம்ப அரிதான சம்பவங்கள். இது நீங்கள் கச்சாமுச்சான்னு கத்தியிருந்தானுங்க, இப்படிலாம் பண்ணினா போயிடுவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடக்கி ஒழுங்காக நெல்லுங்கடான்ட்டு அதுக்கப்புறம் பேட்டியை வாங்கணும். அன்றைக்கி பாலாஜி பற்றி, அப்படிப்பட்ட பாலாஜி ரொம்ப சகோதரர் மாதிரி அவங்களுக்கு. அது அந்த டான் படத்தை ரீமேக் பண்ணும்போது பில்லா ரஜினியை வச்சு எடுக்கிறாங்க. அப்போது அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஜெயலலிதா முடியாதுன்னு பண்ண சொன்னப்போ தான் ஸ்ரீபிரியாவை போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அந்தஸ்து கொடுத்த படம். அப்போ ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. ஏதோ நான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால வாய்ப்பு கிடைக்காம போச்சு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு படம் நடிக்கிற இஷ்டமே கிடையாது, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், அரசியல் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டேன், அதனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, அதனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அது ஸ்ரீபிரியாவுக்கு அந்த சான்ஸ் போச்சு. பாலாஜி என்னுடைய சகோதரர், கேட்டு நான் மறுத்துட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. அது முதல் சந்திப்பாக சொல்கிறாருக்கா ரஜினி. 2வது சந்திப்பு மண்டபம் கட்டினதுக்கான இது. 2வது சந்திப்பு மண்டபம் கட்டினதுக்காக அவங்கள திறக்கிறதுக்கு அழைப்பிதழுக்கு கொடுக்க போனேன் அப்படின்னு. ரஜினியுடைய ராகவேந்திரா மண்டபமும் அதிமுகவும் ரொம்ப நெருங்க தொடர்பு உள்ளது. ஏன்னா அதுக்கு இடம் கிடைக்காம பெரிய அளவு பிரச்சனையானப்போ யாரையோ ரஜினி நினைவோ பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. அப்போ ஒருத்தர் கொடுத்த ஐடியா போய் எம்ஜிஆரை போய் பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரே ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காரு. எம்ஜிஆரை போய் பார்த்தோன்னே 1 மணி நேரத்தில் எம்ஜிஆர் கூப்பிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்து உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. அது ரஜினியை பல தடவை சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட மண்டபத்தை கட்டி முடிக்கும் பொழுது ஜெயலலிதா இருக்காங்க, எம்ஜிஆர் இல்லை. மன்னன் படத்துக்கு அப்புறம் தானே இதெல்லாம், மன்னன் பட நேரத்தில் தானே அந்த மண்டபம் இது பண்ணுறாங்க. 90கள் நினைக்கிறேன், ஜெயலலிதா ஆட்சி வந்த நேரம் நினைக்கிறேன். அப்போ வந்து கூப்பிட போயிருக்கலாம். அவங்க அந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருந்தனால வராமல் போயிரு. அது ஒரு 2வது தடவை. அதற்கு பிறகு 2 பேருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பிரச்சனை. அப்புறம் ரஜினி எது பேசினாலும் ஜெயலலிதாக்கு எதிராக பேசுகிறான்னு கிளப்பி விட்ருவாங்க. அந்த பல்லக்கூட பாண்டிகள் இருக்காங்களா, அது மாதிரி. அப்போ அந்த பாருங்க, நான் தனியாக நான் வாட்டில் என் பாட்டுக்கு போகிறேன், என்னை சீன்ற வேலை வச்சுக்காதுன்னு அண்ணாமலை பேசியிருப்பார். ஜெயலலிதாக்காக தான் ரஜினி சொன்னாருன்னு. பழைய பொம்பளையாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவாப்பில். அதுவும் இவருக்கு இந்த அம்மாக்காக தான் பேசினாங்க. இப்படி ரஜினி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு எதிரான்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய மகள் திருமணம். அந்த திருமணத்தில் வர பிரச்சனையில் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஜெயலலிதா. ரஜினிக்கும் சசிகலாவுக்கும் நல்ல ஒரு ரேப்போ இருக்குது. ரஜினி அதாவது அவங்க மனைவிக்கும் சசிகலா அம்மாவுக்கும் ஒரு ரேப்போ இருக்குது, நல்ல ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் சில உதவிகள் வந்து ரஜினி கேட்குறாரு. ஜெயலலிதா எந்த வித இதுவும் இல்லாமல் உடனடியாக உதவி பண்ணி தராங்க. ஜெயலலிதாவுடைய இது அதுதான். எஸ்.எஸ். சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார், மிகப்பெரிய பேச்சாளர் திமுகவில். ஜெயலலிதாவை பேசாத பேச்சு கிடையாது, பர்சனல் அட்டாக். அவருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ கேட்டப்போ, இந்த கட்சி தான் தெரியுமா, வாரி வழங்குற கட்சியாச்சு, ஒன்றும் உதவி இல்லைன்னொன்னா, அப்போ கூட இருக்கிறவங்க போய் ஜெயலலிதாவை பாருங்கள் அப்படின்னப்போ, அது எப்படிங்க, நான் அவங்கள அவ்வளோ திட்டியிருக்கேன், பர்சனலாகவே திட்டியிருக்கேன் அப்படின்னப்போ, அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க போங்கன்றப்போ அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தப்போ உடனே அப்போலோவில் அட்மிட்டை பண்ணி சிகிச்சைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. தீப்பொறி ஆறுமுகன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, வண்டியாக பேசுவார். ஜெயலலிதா அவர்லாம் பேசாத, நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. அவர் ஏதோ ஒரு இதுக்கு உதவி கேட்டப்போ அதே மாதிரி திமுக தலைமை என்கிட்ட எங்கே காசு இருக்குன்ற மாதிரி மறுக்க, அப்புறம் எல்லோரும் கூட இருக்கவங்களாம் சொல்லி போய் பாருங்கள், இல்லை அந்த அம்மாவை நான் திட்டியிருக்கேன், அதெல்லாம் இல்லை நீங்கள் போய் பாருங்கள். போய் பார்த்த உடனே அவருக்கு வேண்டிய உதவி பண்ணி ஒரு கார் கொடுத்தாங்க. அவருக்கு சும்மா வண்டின்னு நினைக்கிறேன், டாடா சும்மா கொடுத்து, பஸ்லலாம் போகாதீங்க நீங்கள் இது பண்ணுங்க. அப்புறம் அவர் திமுகவில் கடைசியில் அதிமுகவில் இருந்தார். இந்த மாதிரி பலருக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் என்ன தான் கோவம் அப்படி இப்படி இருந்தாலும், ரஜினிகாந்த் ஒன்றும் நேரடியாக ஜெயலலிதா விமர்சிக்கலையே.
அதனால் ஆட்சி மாறதுக்கு அவர் ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அப்போ ஷோ கூட பண்ணார். அதுக்காக ஷோவை பகச்சிட்டாங்களா? இல்லை. அதனால் அவங்க அந்த விஷயத்தில் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கணும் மற்றவருக்கும் இது வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் கட்சி விட்டு வெளியில் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது. இப்போ ஓபிஎஸ் இருக்கார், அவ்வளோ தொல்லை கொடுத்து போகிறாரு, மீண்டும் வர்றேன் அப்படின்றாருன்னா அவர் இணைச்சிக்கணும். டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சரி அவர் அதிமுகவோட எந்த நிபந்தனை இல்லாமல் நான் வர்றேன்னா கூட்டணி வச்சுக்கணும். இது எல்லாம் என்னென்னா அதிமுக இன்னும் பலமாக காமிக்கும். இப்போ 20 சீட்டு போச்சு இல்லை, குருமூர்த்தி பேசினது உண்மை தானே. டிடிவி கூட கூட்டணி இருந்திருந்தால் 20 சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருக்கலாம். ஏடிஎம்கே முடிவே மாறிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீக்கி போக்கா நடக்கணும்னு ஜெயலலிதாட்ட ரஜினி கேட்கும்பொழுது அந்த உதவி பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதா தாலி எடுத்து கொடுக்கணுன்னு அவர் கூப்பிட்டு தம்பதி சமேதராக போய் கூப்பிட்டு ஜெயலலிதா காலையில் வந்து அந்த திருமணத்துக்கு தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஈவினிங் தான் கலைஞர் வருவார். காலையில் வர வேணான்ருவாங்க. வர வேணான்னா அவங்க வராங்க, அதனால் நீங்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட இது. அது 3வது. 4வது இந்த இதுக்கு நீங்கள் இதை கேட்கலாம், என்னங்க இப்படி போகிறாரு அதுன்னு. ஒன்றும் கிடையாதுங்க, அவர் கொஞ்சம் லைம் லைட்லேயே இருக்கணும். அவருக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு நாளைக்கு அவரை பற்றி பேசினே இருப்பாங்க. திடீர்னு சசிகலா வீட்டுக்கு போவார், கோயில் மாதிரி இதுன்னு. திடீர்னு வேறு யாராவது கூப்பிட்டா போவார். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கார் படப்பிடிப்பில் ஏற்பட்ட நேரத்தில். அதனால் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்க முடியாது. இப்போ எடப்பாடி அவர்களை குறிப்பிட்டிருந்தீங்க, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வந்து ஒன்றா வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பதில் விமர்சனமாக டிடிவி அவர்கள் வந்து துரோகி வந்து எடப்பாடி பழனிசாமி தான், எட்டப்பன் மாதிரி பழனிசாமி இன்ற காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள். இந்த ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். ஒன்றிணைப்புக்கு தடையாக இருக்கிற ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படின்னு அதிமுகக்குள்ளேயே பேச்சு பரவலாக இருக்குது. மற்ற எல்லோரும் கூட ஏங்க நம்ம வந்து கட்சி ஒன்றா ஆகிட்டால் தான் நமக்கு வந்து திமுக வீழ்த்த முடியும், தென் மாவட்டங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம், இப்போ வந்து இதெல்லாம் வச்சு காரணம் காமிக்கிறாங்க, அவங்க ஒன்றிணைணும் அப்படின்னு. இதில் நான் சொன்ன மாதிரி ஓனாய் ஆட்டுக்குட்டி கதை வந்து ஒன்றிணை முடியாதுன்னா ஜெயலலிதா கீழே அது எல்லா ஓனாய் எல்லா ஆட்டுக்குட்டியும் ஒன்றா தானே இருந்தது. அப்போ நீங்கள் அந்த வார்த்தை பிரயோகமே தேவையில்லாத ஒன்றும் இல்லை. அப்போது ஓனாய் ஆட்டுக்குட்டின்ற உதாரணம் இங்கே பொருந்தி வராது. ஜெயலலிதாவை எம்ஜிஆரை உதாரணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கட்சியில் எம்ஜிஆரை நீக்குவதற்கு காரணமாக இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். அவர் அப்போ பொதுச்செயலாளர், அவர் வெளியேற்றுறார் எம்ஜிஆர். ஆனால் அதே நெடுஞ்செழியன் கருத்து மாறுபட்டு வந்த பொழுது அவரை சேர்த்துக்கிட்டு கட்சியில் செகண்ட் பொசிஷன் கொடுத்தார். நாஞ்சில் மனோகரன் எம்ஜிஆர்கிட்ட செகண்ட் பொசிஷனில் இருந்தார். 80 ஆட்சியை கவுத்தனும் ஓடி போயிட்டார் டிஎம்கேக்கு. அங்கே அவருக்கு நல்ல பொசிஷன் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இவங்க கே.கே.எஸ். ராமச்சந்திரன், ராஜகண்ணப்பன், நெடுஞ்செழியன், ஆரம் வீரப்பன் பலரும் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தவங்க தானே. சைதை துரைசாமி அவங்களாரையும் அரவணைச்சு கட்சியை கொண்டு போனாங்கல்ல. ஜார்ஜே வந்து பகையை மறந்து தானே ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்த அப்புறம் தானே ரெட்டையில கிடைச்சது, எல்லாமே நடந்தது. அன்றைக்கி ஜானகி அம்மா இல்லை நான் பிடிச்ச முயல் 3 கால் தான் நின்றுந்தாங்கன்னு தான் இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் கதை. ஜெயலலிதா வந்திருக்க முடியாது, யாரும் வந்திருக்க முடியாது, ஒரு மாதிரி ஆயிருக்கும். அப்போ உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்காமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது. அரசியல் அது ரொம்ப முக்கியம். அதுதான் திரும்ப நான் வைகோ உதாரணம் காட்டுறேன். அப்போ நீங்கள் ஓபிஎஸ் இருக்கார், வைத்தியலிங்கம் இருக்கார், புகழேந்தி இருக்கார், கேசி பழனிசாமி இருக்கார், இவங்களாம் என்ன திமுக ஆதரவா? இவங்க எல்லாம் ஏதோ ஒரு இதை எதிர்பார்க்குறாங்க, அங்கீகாரத்தை. அவங்கள கட்சிகளை கொண்டு வந்து அரவணைச்சி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நகர்த்திட்டிங்கன்னா அதிமுக இன்னும் கொஞ்சம் பலமாகும். டிடிவி கட்சி தனியாக இருக்குது, அவரோட கூட்டணி வச்சுக்கோங்க, என்ன கெட்டு போகுது? உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் கிடைக்குமா? மாவட்டத்துக்கு 5000 10,000 ஓட்டு வச்சுருக்காரா இல்லையா டிடிவி? அவர் கூட கூட்டணி வச்சுன்னா அவர் ஏன் பிஜேபி ஆதரிக்க போகிறாரு? அவரை நீங்கள் தள்ளி வைக்கிறதா தானே உங்களை துரோகின்றாரு. கூட வச்சுட்டிங்கன்னா நண்பர்ன்றவார். அதே மாதிரி சசிகலா அவங்க உள்ளே வரதில் இவரை தவிர மற்ற எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. சசிகலா வந்தால் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக சசிகலா பார்த்தவங்க அதிமுகவில் இருக்கிற எல்லாருமே, அமைச்சர் உட்பட இன்றைக்கி இருக்கிற பெரிய தலைவர்கள். அப்போ சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா அது ஒரு சிக்கல் தான், தலைமைக்கே சிக்கல் வரும்னு எடப்பாடி யோசிக்கு கரெக்டு. அவங்கள்ட்ட போய் ஆசி வாங்குங்க, நீங்கள் எங்களுக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுங்க, ஒன்றுபட்ட அதிமுக உங்களுக்கு கீழே இருக்கும், கட்சிக்குள்ளே நீங்கள் வர வேணாம், உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க, கடைசி காலத்தில் நான் திமுக வீழ்த்துறேன், நான் என்ன வேணால் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், இல்லை ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்குறோம், அந்த மாதிரி தான் யோசிக்கலாம்ல. அப்போ
நீக்கி போக்கா நடக்காமல் இப்படியே இருந்தால் என்ன ஆகும்னா இன்றைக்கி செங்கோட்டையன் வரைக்கும் வந்து நிற்கிது. செங்கோட்டையனுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் இருக்குதா? இருக்குது. மனஸ்தாபத்தை பேசி தீர்த்துக்கணுமா வேணாவா? பல தலைவர்கள் கூப்பிட்டு பண்ணுமோ செங்கோட்டையன் வரட்டும் அப்படின்ற மாதிரி இவரும், நான் எதுக்கு போகணும், நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னா எவ்வளோ இதுன்ற மாதிரி அவரும் இருந்தால் இந்த பிணக்கு என்ன ஆகும்? ஊடகங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகும். அப்போ என்னென்ன பிரச்சனை வாங்க நான் பேசிக்கலாம் அப்படின்னு முடிஞ்சிடும் கதை. அப்போ அந்த இடத்துல இந்த பிடிவாதம் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஆளுங்க ஓனாய் ஆட்டுக்குட்டி ஓனாய் ஆட்டுக்குட்டி செங்கோட்டையன் சொன்னார். அவர் வெளியில் இருக்கவங்க சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், அங்கேயே போய் கேட்டுங்க, ஏன்ட்டே கேட்குறீங்கன்ட்டான். உடனே எடப்பாடிக்கு செங்கோட்டையன் பதிலடி அப்படின்னு மறுபடியும். ஏன்னா இந்த ஆதரவு ஊடகங்கள், இந்த அசைன்மெண்ட் ஊடகங்கள், இவங்க எல்லாருக்குமே அதிமுகக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தங்கமணி வரல, தங்கமணி என்ன காரணத்துக்காக வரலன்னு யாருக்கும் தெரியாது. அவரை வேறு எங்கேயாவது பார்த்தீங்களா? ஒருவேளை உடல்நலம் கூட சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் தங்கமணி புறக்கணிப்பு அப்படின்னு. துரைமுருகன் ஒரு பெரிய இதிலே கலந்துக்கல, ஆனால் அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. ஒரு பெரிய கிரிக்கெட் விழா நடத்துனாங்க, உதயநிதி ஸ்டாலின் இதுதான், உதயநிதியே கலந்துக்கல, மாப்பிள்ளை கலந்துக்கிட்டார். மாப்பிள்ளை கலந்து கொண்டார், உதயநிதி கலந்து கொள்ளவில்லை. 2 பேருக்கும் சண்டையா, 2 பேருக்கும் பிரச்சனையா, யாரும் பேசவே இல்லை. ஆனால் பேச மாட்டாங்க, சிக்கல் வந்துடும். அதனால் இதுதான் அரசியல். இது எல்லாத்தையும் மீறி தான் நீங்கள் கொண்டு போகணும். இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பேலன்ஸ் பண்ணி எப்படி இப்படி கொண்டு போய் ஜெயிக்கிறது தான் கோல் அப்படின்னு தாவேக்காவும் சரி, அதிமுகவும் சரி, திமுக ரெடியாக இருக்குது. அவங்க கற்றுக் கொடுக்கும் இனமாக இருக்காங்க, நீங்கள் கற்றுக்கொள்ளும் இனமாக இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி.